Hello everyone, welcome back to My Mac channel. Mac Basic சீரிஸோட ஒரு அடுத்த வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மேக்கில் இருக்கிற ஆப் ஸ்டோரை எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னென்னதை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேஸ்புக் குரூப்பை பற்றி அரசினோட இன்ட்ரொடக்ஷன். தமிழ் மேக் யூசர்ஸ் என்ற நம்மளுடைய ஃபேஸ்புக் குரூப் 34 மெம்பர்ஸோட க்ரோ ஆகிட்டு இருக்குது. இந்த குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கேன். இந்த குரூப்பில் ஜாயின்ட் ஆகி உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ், ஏதாவது டவுட்ஸ் அப்படி இருந்தால் நீங்கள் இந்த குரூப்பில் கேட்டுக்கலாம். ஆல்ரைட், இப்போ டாபிக்குள்ளே போகலாம். மேக்கில் இருக்கிற ஆப் ஸ்டோர் எல்லாருக்குமே தெரியும். ஐஃபோனில் இருக்கிற ஒரு ஆப் ஸ்டோர் எப்படி நமக்கு ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமோ அதே மாதிரி தான் மெக்லேயும் நமக்கு ஒரு டெடிக்கேட்டடான ஆப் ஸ்டோர் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் பார்ட்டி டெவலப்பர்ஸோட வெப்சைட்டில் அந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுறதை விட சில பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இந்த மேக் ஸ்டோரில் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணும்போது இருக்குது. ஸோ இது நம்ம ஒரு குயிக் டூர் ஒன்று போய் பார்த்துக்கலாம். இந்த ஆப் ஸ்டோரில் லெஃப்ட் சைடில் ஒரு சிம்பிள் நேவிகேஷன் பேனல் கொடுத்துருப்பாங்க. டிஸ்கவர் என்ற செக்ஷனில் ஆப்பிள் வேர்ல்டில் ட்ரெண்டிங்காக இருக்க அப்ளிகேஷன்ஸை இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் ட்ரை தீஸ் மேக் ஃபேவரேட்ஸ் என்ற செக்ஷனில், அதாவது எமாங் த மேக் யூசர்ஸ் சில அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ அப்படியான அப்ளிகேஷன்ஸை இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் போத் ஃப்ரீ அண்ட் பெய்ட் அப்ளிகேஷன்ஸும் இங்கே லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி கேம்ஸுக்கான ஒரு தனி செக்ஷன், அதே போல் டாப் ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டாப் பெய்ட் அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லி நமக்கு டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் டாப் ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸில் இருக்கிற ஆப்ஸை நம்ம பார்க்கணும்னு சொன்னால் சிம்பிளி இங்கே சியோல் கொடுத்து இங்கே நம்ம அந்த அப்ளிகேஷன்ஸை பார்க்கலாம். ஸோ நம்பர் 1 வாட்ஸ்அப் மெசேஞ்சர் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே இந்த ஓப்பன் என்ற பட்டன் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸ் உங்களுடைய மேக்கில் டவுன்லோட் பண்ணி இல்லைன்னு சொன்னால் இங்கே கெட் என்ற அப்ளிகேஷன்ஸ் காட்டும். அதே போல் உங்களுடைய மேக்கில் ஆல்ரெடி அந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்குது பட் அவுடேட்டட் ஆகிருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு அப்டேட்ன்ற பட்டன் சிம்பிளி இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ப்ரீவியஸ்லி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் தேவையில்லைன்னு சொல்லி அன்இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அதை இந்த மார்க்கால் இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஆர்கேட் என்ற செக்ஷனில் இங்கே நீங்கள் சில கேம்ஸை பார்க்கலாம். இது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் சர்வீஸ். ஸோ இந்த சர்வீஸுக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற எந்த கேம்ஸையுமே நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசெண்டாக நீங்கள் ஆப்பிள் டிவைஸ் பிராண்ட் நியூவாக பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் உங்களுக்கு ஆர்கேடுக்கு 3 months சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இங்கே எனக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் அதை அக்செப்ட் பண்ணல. நீங்கள் மேக் தான் வாங்கணும்னு சொல்லல, எந்த ஒரு நியூ ஆப்பிள் டிவைஸ் வாங்கினாலும் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கொடுப்பாங்க. அதே மாதிரி கிரியேட்டர்ஸுக்குன்னு சொல்லி ஒரு டெடிக்கேட்டட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் இப்படியான டூல்ஸ்கள் இந்த செக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒர்க்ன்ற செக்ஷனில் உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்குக்கு தேவைப்படுற வேர்ட் ப்ராசஸர்ஸ், பாஸ்வேர்ட் மேனேஜர்ஸ், எக்ஸல் இப்படியான அப்ளிகேஷன்ஸ் இந்த செக்ஷன்லையும், ப்ளேன்ற செக்ஷனில் கேம்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆர்கேடுக்கும் ப்ளேக்கும் வித்தியாசம், ஆர்கேட் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் கேம் சர்வீஸ், ப்ளேன்ற செக்ஷனில் நீங்கள் ஃப்ரீ கேம்ஸையும் ப்ளே பண்ணிக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃபேவரட் கேம்ஸை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி டெவலப் செக்ஷனுக்கு போனீங்கன்னு சொன்னால் டெவலப்பர்ஸுக்கு தேவையான டெர்மினல் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், எக்ஸ்கோட், டெஸ்ட் ஃப்ளைட் இப்படியான அப்ளிகேஷன்ஸ் இங்கே கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த மெயின் கேட்டகரிஸ் தவிர இங்கே கேட்டகரிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கிற செக்ஷனில் இன்னும் சில சப் கேட்டகரிஸை நீங்கள் இந்த செக்ஷனுக்கு ப்ரோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் என்ற கேட்டகரி. ஸோ இங்கே ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணின கேம்ஸ் அண்ட் சில ஸ்கோர் அப்ளிகேஷன்ஸ், ஐசிசியோட கிரிக்கெட் அப்ளிகேஷன்ஸ் அப்படியான அப்ளிகேஷன்ஸ் இந்த செக்ஷனில் இருக்கும். இங்கே அப்டேட்ஸ் என்று கொடுத்துருக்கிற செக்ஷனில் நீங்கள் உங்களுடைய மெக்கில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்டேட் ஆகிருக்கோ, என்ன அப்ளிகேஷன்ஸுக்கு நியூ ரிலீஸ் வந்திருக்கோ இங்கே அந்த செக்ஷனில் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். எப்படி நீங்கள் உங்களுடைய ஐஃபோனில் சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இங்கேயும் மெக்கோட அப்ளிகேஷன்ஸை ஆப் ஸ்டோர் மூலமாக அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட நமக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிற சர்ச் பாரை யூஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் இங்கே சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வேர்டுன்னு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணி என்டர் பண்ணும்போது வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸ் இங்கே நமக்கு ரிசல்ட்ஸாக கொடுத்துருக்கு. இதில் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், டாக்குமெண்ட் ரைட் வேர்ட் ப்ராசஸர்ஸ் இப்படி சில சாஃப்ட்வேர்ஸை இங்கே லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அடுத்ததாக ஆப் இன்ஃபர்மேஷன் செக்ஷனில் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 1Password அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே அந்த அப்ளிகேஷனோட ப்ரீவியூவை கொடுத்துருப்பாங்க, அதாவது ஸ்க்ரீன்ஷாட்ஸ். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷனோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குமென்னு சொல்லி இங்கே நீங்கள் நேவிகேட் ஆகி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கே டாப்பில் அந்த ஆப்போட ரேட்டிங் அண்ட் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது அவார்ட்ஸ் எடுத்திருந்தால் அது இங்கே டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன்ஸ் எந்த ஏஜ் கேட்டகரியான யூசர்ஸுக்கு சூட்டபிளோ அதை இங்கே கொடுத்துருப்பாங்க.
அதே போல் இந்த அப்ளிகேஷன் ப்ரொடக்டிவிட்டி என்ற செக்ஷனில் 63rd ரேங்க்கில் இருக்குது. ஸோ அதையும் இங்கே நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆப்போட டெவலப்பர் யார், என்ன லாங்குவேஜ்லாம் சப்போர்ட் ஆகும்னு சொல்ல டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக்காக இந்த அப்ளிகேஷன் இங்கிலீஷ் லாங்குவேஜில் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அதோட 20 more லாங்குவேஜஸ் இந்த அப்ளிகேஷன் வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ அப்ளிகேஷனோட சைஸை இங்கே கொடுத்துருப்பாங்க. இது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். இன்கேஸ் உங்களுடைய மேக்கில் இன்னஃப் ஸ்டோரேஜ் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முதல் அந்த பர்டிகுலர் ஆப்போட சைஸை இங்கே பார்த்து அதுக்கு பிறகு அதை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷன்ஸ் பேசிக்காக என்ன செய்யும், இதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, இதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன என்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட இந்த டெவலப்பர்ஸோடைய வெப்சைட் லிங்க்கும் இவங்களோட சப்போர்ட் சர்வீஸோட லிங்க்கும் இங்கே வந்துக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்த செக்ஷனில் ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துக்கு அந்த அப்ளிகேஷனை பர்ச்சேஸ் பண்ணின இல்லை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணின யூசர்ஸோட ரிவ்யூஸை நம்ம இங்கே பார்க்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி வேர்ஷன் ஹிஸ்ட்ரின்ற செக்ஷனில் என்ன பர்டிகுலர் வேர்ஷனில் என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்களுடைய வேர்ஷன் ஹிஸ்ட்ரி அண்ட் அந்த ஃபீச்சரோட சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் இந்த செக்ஷனில் பார்த்துக்கலாம். அடுத்ததாக ப்ரைவசின்ற செக்ஷனில் இவங்க யூசரோட எந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க, எந்த டேட்டாவை கலெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 பாஸ்வேர்ட் அப்ளிகேஷன் வந்துட்டு நம்மளுடைய லொக்கேஷன், கண்டெக்ட் இன்ஃபோ, யூஸருடைய கண்டென்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ் அண்ட் யூசேஜ் டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுடைய பர்சனல் டேட்டாவை நீங்கள் சில அப்ளிகேஷன்ஸுக்கு ஷேர் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வேறு இன்ஃபர்மேஷன் செக்ஷனில் இந்த அப்ளிகேஷனுடைய ப்ரொவைடர், சைஸ் அண்ட் லாங்குவேஜஸ் இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்குறதால என்னென்ன லாங்குவேஜஸை இந்த அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணும்ன்றதையும் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த அப்ளிகேஷனுடைய சஃபாரி எக்ஸ்டென்ஷனும் அவைலபிளாக இருக்குன்றதை இங்கே இண்டிகேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஆப் ஸ்டோரில் சில அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. பட் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு முதல் நீங்கள் அந்த சர்வீஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃப்ரீயாகவே மெக்ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் 365 சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ இப்படியான அப்ளிகேஷனுடைய இன்ஃபர்மேஷன் செக்ஷனில் இன்அப் பர்ச்சேஸ்ன்ற செக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எஸ்ன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறதால அந்த அப்ளிகேஷனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸிங் ஸ்கீமை வந்துக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் நான் ஒரு இன்ஃபர்மேஷனை ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் சப்போஸ் ஏதாவது அப்ளிகேஷனை ஆப் ஸ்டோரில் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷன் உங்களுடைய ஆப்பிள் ஐடியோட கனெக்ட் ஆகிடும். ஸோ அக்ராஸ் த டிவைஸ் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை பே பண்ணாமலே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட மோர் தேன் 1 ஆப்பிள் டிவைஸ் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் மல்டிபிள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிஇல்லை, உங்களுடைய 1 ஆப்பிள் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் அக்ராஸ் த டிவைசஸ் அந்த பர்ச்சேஸை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆப் ஸ்டோரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் சிலது நீங்கள் ஃபேமிலி ஷேரிங் கூட பண்ணுற மாதிரி எனேபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திங்ஸ் 3 என்று சொல்கிற ஒரு ப்ரொடக்டிவிட்டி அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்துக்கு $49. ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுற மாதிரி எனேபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இங்கே ஃபேமிலி ஷேரிங் சப்போர்ட்னு சொல்லி இண்டிகேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஆல்ரைட், அடுத்த நம்ம ஆப் ஸ்டோர்லேருந்து அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணுறதால நமக்கு ஏற்படுற பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவதாக செக்யூரிட்டி. ஸோ ஆப் ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணுற எந்த அப்ளிகேஷன்ஸுக்குமே டெவலப்பர் லைசன்ஸ் வந்துக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். அது டெவலப்பர் சைடில் அந்த சர்வீஸ் வந்துக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி டெவலப்பர்ஸுக்கு பேமெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்பிள் எனேபிள் பண்ணியிருக்கிறதால ஸ்கேமர்ஸ் ஓ மல்ஷியஸ் அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் வந்துட்டு அந்த பேமெண்ட்டை செஞ்சு அவங்களோட அப்ளிகேஷன்ஸை ஆப் ஸ்டோரில் விடுவாங்கன்றதுல சாத்தியம் வந்துக்கு குறைவு. அதே மாதிரி இன்கேஸ் ஆப் ஸ்டோரில் ஏதாவது மல்ஷியஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து அப்லோட் ஆனால் ஆப்பிள் சைட்லேருந்து ஆப் ஸ்டோரை ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்ட் பண்ணிக்கே இருப்பாங்க. அப்படியான சிச்சுவேஷனில் அந்த அப்ளிகேஷன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. அடுத்த பெனிஃபிட் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் சிங்கிள் பேமெண்ட் சிஸ்டம். நீங்கள் சில அப்ளிகேஷன்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸை ஆப் ஸ்டோரில் சர்ச் பண்ணி பாருங்கள் கிடைக்குதான்னு சொல்லி. இல்லைன்னா மட்டுமே நீங்கள் அவங்களோட வெப்சைட்ஸில் அண்ட் தேர்ட் பார்ட்டி டெவலப்பர் சைட்ஸில் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னு சொன்னால் மல்டிபிள் வெப்சைட்ஸில் உங்களுடைய கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுறதை விட சிங்கிள் பேமெண்ட் சிஸ்டமான ஆப்பிள் ஸ்டோரில் உங்களுடைய கார்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் இங்கேருந்தே அந்த அப்ளிகேஷன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது உங்களுடைய கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான பெனிஃபிட் ஆப் அப்டேட்ஸ். ஸோ நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் இங்கே அந்த பர்டிகுலர் டெவலப்பர் ஏதாவது நியூ அப்டேட்ஸ் ரிலீஸ் பண்ணுற டைமில் இங்கே ஆப் ஸ்டோரில் அப்டேட்ஸ் என்ற செக்ஷனில் உங்களுக்கு நமக்கு எப்படி மொபைலுக்கு ஆப் ஸ்டோரில் அப்டேட்ஸ் வருமோ அதே மாதிரி மெக்கோட ஆப்ஸுக்கும் இங்கே அப்டேட்ஸ் வரும். ஸோ நீங்கள் செப்பரேட்டாக அவங்களோட ஓன் சர்வஸுக்கு கனெக்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷன்ஸை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்காது. அதே மாதிரி இது உங்களுக்கு ஒரு குயிக் ரிமைண்டராகவும் இருக்கும்.
அடுத்த முக்கியமான பெனிஃபிட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் அந்த பர்ச்சேஸ் உங்களோட ஆப்பிள் ஐடியோட அசோசியேட் ஆகிருக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட மல்டிபிள் ஆப்பிள் டிவைஸ் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் சேம் ஆப்பிள் ஐடியை யூஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் திரும்ப அதை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு நெசசரி இருக்காது. உங்களுடைய மேக் வந்துட்டு ஆப்பிள் சிலிக்கன் சிப் பேஸ் பண்ண ப்ரொசஸர் இருக்குன்னு சொன்னால், ஃபார் அன் எக்ஸாம்பிள் M1, M2 M3 பேஸ் மேக் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் iOSக்கு சப்போர்ட் பண்ணுற மொபைல் அப்ளிகேஷன்ஸையும் மேக்கில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்கவர்ன்ற செக்ஷனில் கிரேட் ஐஃபோன் ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செக்ஷனில் ஆப்பிளோட ஐஃபோன் ஐபேடுக்கு டெவலப் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் மேக்கில் கூட நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே நான் கிளாஷ் ஆஃப் கிளைண்ட்ஸ் சர்ச் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் சர்ச் பண்ணுற டைமில் இங்கே பை டிஃபால்ட் மேக் ஆப்ஸ்ன்ற ஃபில்டர் அப்ளை ஆகிருக்கும். அதை நீங்கள் ஐஃபோன் அண்ட் ஐபேட் ஆப்ஸுக்கு ஸ்விட்ச் பண்ணுறதால ஐஃபோன் அண்ட் ஐபேடுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் இங்கே லிஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் ஒரு விஷயத்தை நீங்கள் நினைப்பு வச்சுக்கணும், இந்த அப்ளிகேஷன்ஸ் டெடிகேட்டாக மேக்குக்கு செஞ்சதில்லை. ஐபேட் அண்ட் ஐஃபோனுக்கு டெவலப் பண்ண அப்ளிகேஷன்ஸ் சிலிக்கான் மேக்ஸில் ரன் ஆகும். ஸோ சில அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு கிராஷ் அதில் யூசர் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்கலாம், பட் த ஃபங்க்ஷனாலிட்டி வில் பி சேம். அடுத்த முக்கியமான ஃபீச்சர் சஃபாரியோட எக்ஸ்டென்ஷன்ஸ். சஃபாரி ஓப்பன் பண்ணி இங்கே மெனு பாரில் சஃபாரியை கிளிக் பண்ணி சஃபாரி எக்ஸ்டென்ஷன்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய ஆப் ஸ்டோருக்கு தான் எடுத்துகிட்டு போகும். இங்கே சஃபாரி எக்ஸ்டென்ஷன்ஸ் இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேருந்தே நீங்கள் ஒன் கிளிக்கில் அதை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரைட், இந்த வீடியோட ஃபைனல் கன்க்ளூஷன், நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன்ஸை பர்ச்சேஸ் அல்ல டவுன்லோட் பண்ண விரும்புகிறீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் அதை மேக் ஸ்டோரில் தேடி பார்த்துட்டு அப்படி அது ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருந்துச்சாமன்னு சொன்னால் நீங்கள் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுறதே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஏதாவது வெரிஃபைட் தேர்ட் பார்ட்டி டெவலப்பர் சைட்டில் அந்த அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண விரும்பினது. இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட உங்களை சந்திக்கேன். அது வரைக்கும் குட் பை.